ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா ஜாவால வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இது வந்து 4th வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இது வந்து நார்மலா வந்து உங்களுக்காக வந்துட்டு எடுத்து போடுறதா நினைக்காதீங்க. இது வந்து ஆக்சுவலா நான் வந்து என்ன நானே ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எழுதி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னென்ன கான்செப்ட் படிக்க போறோம், டாஸ்க் 1 என்ன கொடுக்கலாம், என்ன 2 கொடுக்கலாம், என்ன 3 கொடுக்கலாம். ஸோ இப்படி குடுத்தா வந்து அவங்களுக்கு புரியுமா? எல்லாத்தையும் வந்து நான் கிளியரா வந்து அனலைஸ் பண்ணிட்டு, தென் ஐ ஆம் டூயிங் மை வீடியோ. ஸோ இதுல வந்துட்டு எனக்கும் பெனிஃபிட் இருக்கு. அண்ட் தென் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களால எவ்வளோ யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் டவுட் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக தான் ஓப்பன்ல இருக்கு. ஸோ நீங்க எப்ப வேணாலும் டவுட் கேட்கலாம். நான் பார்த்தோன்னே அதுக்கான வீடியோஸ் வந்து போட போறேன்னா, ஐ வில் டெஃபினெட்லி கிவ் ஹாட் ஆர் எனி ரிப்ளை ஃபார் யுவர் மெசேஜ். ஸோ கண்டிப்பா நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ ஹேட் எனி டவுட் டெஃபினெட்லி யூ நீட் டு ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஓகே. இப்போ வந்துட்டு டாஸ்க் 4 என்ன பார்க்க போறோம்னா, நானே பார்த்துக்கிறேன். ஸோ டாஸ்க் 3 வந்து நான் என்ன எழுதியிருக்கேன், 4 வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, யூசர் இன்புட் யூசிங் ஸ்கேனர். ஸோ இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எப்பயுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒண்ணு, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இந்த மாரி சொல்லலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பைத்தான்ல வந்துட்டு நம்ம எப்படி இன்புட் வாங்குவோம்? யூசர்ட்ட இருந்து நம்ம ஒரு இன்புட் வாங்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆம், விக்கிபீடியா. ஐ அம் யூசிங் விக்கிபீடியா. இப்போ விக்கிபீடியால வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ இங்க வந்து ஒரு யூசர் இன்புட்டுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கு. சர்ச் பாக்ஸ் இருக்கு. இங்க வந்து நான் என்ன சொல்லப் போறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பத்தி கேட்கறேன். இப்ப நான் குடுக்குறது கூகுள்ங்கிற ஒரு இன்புட். அப்ப இந்த கூகுள்ங்கிற இன்புட் நான் குடுக்குறத, இது வந்து ப்ராசஸ் பண்ணுது. அண்ட் அத வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ இங்க என்ன நடக்கும்னா, இது வந்து ஒரு சர்ச். இது வந்து வேற கான்செப்ட். பட் இது மாரி இன்புட் வாங்க போறோம் அவ்வளோதான். இப்போ நேம், யுவர் ஏஜ், யுவர் ஜிமெயில், மெயில் ஐடி அது மாரி நான் வாங்குறோம்ல. அத வாங்குற எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த ஸ்டோர் பண்ண ஒரு வேரியபிள் நேம வந்துட்டு நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ட்ட ஒரு 2 புக் இருக்கு. ஒரு புக்ல வந்துட்டு என்னால மேத்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு புக்ல வந்து எனக்கு பிசிக்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஐ மீன் அதோட கான்டென்ட் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் புக்ல நமக்கு மேத்ஸ் கான்டென்ட் தான் இருக்கும். அத வந்து நம்ம எப்படி காமனா சொல்லுவோம்? என்னோட மேத்ஸ் கான்டென்ட்ல இந்த இத எடுத்து வந்து குடுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து அந்த புக் எடுக்கணும்னா, என்னோட மேத்ஸ் புக் எடுத்துட்டு வா. அப்ப அந்த மேத்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள். பிசிக்ஸ்ங்கிற புக் எடுத்து வர சொன்னா, பிசிக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள். அதுக்குள்ள அந்த கான்டென்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்துட்டு புக் எடுக்கணும். இப்ப பிசிக்ஸ் புக் நான் எடுக்கணும். பிசிக்ஸ் புக் எடுக்கணும்னா, என் ஃப்ரெண்ட்ட ஈஸியா என்ன சொல்லுவேன்? பிசிக்ஸ் புக் எடுத்துட்டு வா. அந்த பிசிக்ஸ்குள்ள அவனுக்கு என்ன இருக்குங்கிறது தெரியாது. பட் அந்த புக் வந்து என்ட்ட எடுத்து குடுத்துருவான். இப்போ அந்த இதுக்குள்ள இருக்க கன்டென்ட்ட நான் வந்து ஈஸியா ரைட் பண்ணிக்குவேன், படிச்சுக்குவேன், எல்லாமே பண்ணிக்கலாம். இதான் வேரியபிளோட ஒரு சின்ன ஒர்க். ஸோ இது வந்து இன்னும் வந்து டீட்டெயிலா வந்து நம்ம வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியுமான்னு தெர்ல. கண்டிப்பா புரியும். நான் சொல்றேன்ல புரியும். ஓகே. இப்போ வந்து விக்கிபீடியா வந்து இந்த மாரி ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அத ப்ராசஸ் பண்ணுது. ஸோ யூசர் இன்புட்ங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா வெப்சைட்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. ஸோ அத எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் லெவல்ல எப்படி யூசர் இன்புட் வந்து ஜாவால வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பைத்தான்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா வாங்கலாம். இன்புட்ன்னு போட்டு பிராக்கெட்ல போட்டு என்ன டைப்புங்கிற போட்டு நம்ம வாங்கிரலாம். அதே மாரி நம்மளால ஜாவால பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்டா. இதுல கொஞ்சம் அதிகமா நம்ம கன்டென்ட் எழுதி தான் ஆகணும். பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நாம எப்பயும் யூஸ் பண்ற மாரி ஆ வி கோ ஃபார் நோட்பேட். ஸோ நோட்பேட்ல வந்துட்டு நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மேல இருக்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நியூ விண்டோ. டூ நாட் சேஞ்ச். சேவ். டூ நாட் சேவ். டூ நாட் சேவ். ஓகே. சேவ். ஓகே. லெட் மீ க்ளோஸ் எவ்ரிதிங். ஓகே. இப்போ வந்து என்ட்ட பிளாங்க்கா ஒரு பேஜ் இருக்கு. இந்த பேஜ் இப்போ வந்து ஜாவான்னு தெரியாது. ஸோ இந்த இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபைலா நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? Ctrl+S குடுக்குறோம். இப்போ வந்து என்னோட ஒரு ஃபோல்டர் இருக்கு. நான் என்ன ஃபோல்டர் வச்சிருக்கேன்னா, யூடியூப் ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட இது வந்து எத்தனாவது டாஸ்க்னா, 1 செகண்ட். என்னோட டாஸ்க் 2 நான் சேவ் பண்றேன். டாஸ்க் 2 டாட் ஜாவா.
ஸோ நான் task2.javaன்னு போட்டேனா, இப்போ இந்த task2.javaங்கிறது எனக்கு ஜாவா ஃபைலுங்கிறது எப்படி மென்ஷன் ஆகுது? .javaங்கிற எக்ஸ்டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஐ கிவ் என்டர். இப்போ வந்து எனக்கு ஒரு பிளாங்க் பேஜஸ் இருக்கு. இதுல வந்து எந்த கோடும் இல்ல. இதே வந்து நீங்க விஎஸ் கோட் இல்ல வந்து எக்லிப்ஸ்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அதுவே ஒரு ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கும் ஒரு பேக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு. பட் நம்ம வந்துட்டு அஸ் அ பிகினர் நம்ம எத வந்து மேஜரா யூஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து நோட்பேட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நோட்பேட் யூஸ் பண்ணி நீங்க புரோகிராம் பண்றீங்கன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஃபவுண்டேஷன்ல. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் யூ கேன் ஏபிள் டு சர்வைவ் இன் எவ்ரிதிங். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஃபவுண்டேஷனே வீக்கா இருக்கு. நீங்க வந்துட்டு இப்போ மேக்ஸிமம் நான் சொல்றேன். நானே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி தான் கோட் பண்ணுவேன். ஸோ கோட் பண்றேன்ல, அந்த கோட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்க மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நான் எப்படி பண்றேங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து எனக்கு கோடோட ஃபவுண்டேஷனே தெரியாது, ஃபண்டமெண்டலே தெரியாது. தென் நான் வந்து அதுல சேஞ்சே பண்ண முடியாது. எது சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு எரர் வரும். அத வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு அடுத்து நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்கன்னா, நோ ப்ராப்ளம். அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஒரு ஃபண்டமெண்டலே தெரியாம நீங்க ஒரு ஏஐ யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன் நீங்க கத்துக்கவே மாட்டீங்க. அந்த மாரி நான் சொல்லலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம கன்டென்ட்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு யூசர்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரையணும். ஸோ இப்போ வந்து இது என்ன task2ங்கிற ஒரு ஜாவா ஃபைல். ஸோ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து நான் பப்ளிக் கிளாஸ்ன்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கிளாஸ். கிளாஸோட பேர் வந்து நான் task2ன்னு வைக்கிறேன். ஸோ ஓகே. task2.java. சாரி ஜாவா சொல்லக்கூடாது. சாரி. ஆ ஜாவா அந்த சேவ் பண்ற ஆப்ஷன்ஸ்லயே வந்து நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஓகே. இப்ப வந்து கர்லி பிராக்கெட்ஸ் அதாவது ஓப்பன் பிராக்கெட் போடுவோம்ல, அது போட போறோம். ஓப்பன் பிராக்கெட் போட்டு நான் என்டர் குடுக்குறேன். ஓகே. இதுல நான் எரர் விட்டுருக்கேன். என்ன எரர்ன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. ஒரு சின்ன பிராக்கெட் எரர் தான். ஸோ நம்ம வந்து எரர் வரும்போது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள நம்ம மறுபடியும் வந்து ஒரு பாய்லர் கோட் எழுதப் போறோம். பாய்லர் கோடுங்கிறது ஜஸ்ட் அதோட டெம்ப்ளேட்டா இருக்க கோடு வந்து இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்லாத்துலயும் வந்து இந்த பாய்லர் கோட் வந்து இருக்கும். ஸோ இந்த பாய்லர் கோட் என்ன அப்டின்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ இதுக்குள்ள எனக்கு ஸ்ட்ரிங் ஆர்ஜிஎஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன், கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ண போறேன். ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இதுக்குள்ள வந்துட்டு தான் நான் கான்டென்ட் எழுத போறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு யூசர் இன்புட் வேணும். ஸோ அத வந்து நான் என்ன பண்ணணும், ஸ்கேனர்ங்கிற ஒண்ணுல நான் எடுக்க போறேன். ஸ்கேனர்னா எனக்கு இன்புட் வந்து ஸ்கேன் பண்ணி குடு. ஸ்கேனர் இதுக்கு ஒரு பேர் வைக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் என்ன? சம் வாட் இருக்கலாம்ல. உங்க நேம நீங்க இங்க டைப் பண்ணுங்க. நான் என்னோட பேர் டைப் பண்ணியிருக்கேன். சூர்யா. இப்போ ஸ்கேனர் ஓகேங்களா? இப்போ இத வந்து என்ன சொல்றோம், நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன்புட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிஸ்டம் டாட் ஐஎன்ங்கிறது ஒரு நியூ இன்புட் வந்து நம்ம வந்து வாங்க போறோம். அது வந்து சிஸ்டம்ல இருந்து வாங்க போறோம். அந்த நியூங்கிறது என்னன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ண போறோம். இந்த ஸ்கேனர் வந்து ஆ வாங்குதுல வேல்யூவ, அத ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி தேவைப்படும். அந்த மெமரி வந்து அலோகேட் பண்றது தான் அந்த நியூங்கிற கீவர்ட் பண்ண போகுது. ஸோ இதுலயே வந்து நம்ம இன்னும் நெறைய எரர் வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ ஓகே. இப்ப ஸ்கேனருக்கு நான் சூர்யான்னு பேர் வச்சுட்டேன். இந்த சூர்யாங்கிற பேர் வச்சு நான் எங்க வேணா கால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு இன்டிஜர் வேல்யூ வேணும். ஓகேங்களா? அந்த இன்டிஜர் வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்க போகுதுன்னா, ஏங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஆல்ரெடி சொன்னேன்ல. இப்போ என்னோட வயசு வந்து 20. என்னை வந்துட்டு 20ன்னு சொல்லி நான் வந்து எதுல ஸ்டோர் பண்ண வைக்கிறேன், என் ஏஜ்ங்கிற ஒரு காலம் வந்து என்னோட ஏஜ்ங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப ஏஜ்ங்கிறத நான் கூப்பிட்டா என்ன நடக்கும்னா, எனக்கு வந்துட்டு என்னோட வயசு வந்து காமிக்கும். அவ்வளவுதான். ஸோ இன்ட் ஏ ஏக்கு பதிலா நான் ஏஜ்ன்னு கூட வச்சுக்கிறேன். என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டூ 21 அப்படின்னு நான் சொல்றேன். தென் சாரி இந்த மாதிரி சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் வாங்க போறோம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ண போறேன். என்னன்னா என்டர் a ஏஜ் ஏஜ்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு வாங்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஏஜ வாங்கி நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல. அததான் நான் என்ன பண்ண போறேன், இன்ட்
இன்டீஜர் தான் வாங்க போறேன். ஏஜ்ங்கிறதுல நான் எதை ஸ்டோர் பண்ண போறேன்? எஸ்சி, அதாவது நம்ம சூர்யாங்கிற ஒரு ஸ்கேனர்ல இருந்தா கொண்டு வர போறோம். ஸோ இந்த சூர்யால எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து அவங்க யூசர் கொடுத்துருவாங்க. ஸோ சூர்யால டாட் அது வந்துட்டு இன்டீஜர்ங்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம் இப்போ. ஸோ சிஸ்டம் டாட் செகண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகே, இப்போ இதுல நான் வந்துட்டு இந்த ஏஜ்ங்கிறத வந்து நான் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சேவ் பண்ணிருக்க பாத் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே யூடியூப் ஜாவாங்கிறதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு சிஎம்டியில் இந்த பாத் ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஜாவா சி கம்பைல் பண்ண போறேன். எதனா task2.javaங்கிற ஃபைல என்டர் கொடுத்துட்டேன். இப்போ என்னென்ன எரர் வருதுன்னு பாருங்க. இங்கனக்குள்ள ஒரு எரர் வருது. அண்ட் தென் இங்க வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்குக்கு ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எரரை வந்து கிளியர் பண்ணலாம். இங்க எனக்கு ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஸ்பெல்லிங் எஸ்டி. ஓகேங்களா, எஸ்டிஆர்ஐஎன்ஜி ஸ்ட்ரிங்குக்கு இதான் ஸ்பெல்லிங் கரெக்ட். ஸோ ஓகே, இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு ஜாவா கம்பைல் பண்ண போறோம். ஜாவா சிக்கு அர்த்தம் என்னன்னா ஜாவா கம்பைல். ஸோ இதே வந்துட்டு நீங்க விஎஸ் கோட்னா யூஸ் பண்ணீங்கன்னா அங்கேயும் இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஜாவா சிக்கு அர்த்தம் தெரியும். ஜாவா கம்பைல்ங்கிறது தான் அது. நான் எதை கம்பைல் பண்ண சொல்றேன்? என்னோட ஃபைல் task2.javaங்கிற ஒரு ஃபைல கம்பைல் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து அதே கமெண்ட் வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து அந்த எரர் போயிடுச்சு. பட் இன்னும் சில எரர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, cannot find symbol அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனர் காமிக்குது. ஓகே, எதுக்கு ஸ்கேனர் வந்துட்டு நமக்கு எரர் வருது? ஸ்கேனர் கரெக்டா தானே கொடுத்துருக்கோம். தென் ஒய் எரர்? எரர் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. எப்படின்னா நம்ம அதை வந்து கத்துக்கிற விதத்துல இருக்கு. எரர்ஸ் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து நம்ம எரர்ஸை வச்சே நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். இங்க பாருங்க, cannot find symbol சிம்பிளை வந்து ஃபைண்ட் பண்ண முடியல. அப்போ இந்த ஸ்கேனருங்கிறது அங்க லோட் ஆகல. அப்ப என்ன ஆயிருக்கு? ஸ்கேனர் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. ஓகேங்களா, இம்போர்ட் ஜாவால இருக்க .util ஃபைல்ல இருக்க ஸ்கேனரை மட்டும் எனக்கு இம்போர்ட் பண்ணிக்கோன்னு சொல்றேன். இதை வந்து இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். ஸ்டார் கொடுக்குற மெத்தட் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு எப்படி டீட்டெயிலா போறேன்னு பாத்துக்கலாம். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்றேன்? அங்க சேவ் பண்ணிட்டு இங்க வந்து கம்பைல் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு தேர் இஸ் நோ எரர்ஸ். இங்க எனக்கு எந்த எரருமே ஷோகேஸ் ஆகல. ஏன்னா எனக்கு இங்க இருந்த எரரே என்னன்னா இந்த ஸ்கேனரை நான் இம்போர்ட் பண்ணல. இதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அண்ட் தென் இங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்ல டி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓகே, வந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே எனக்கு என்ன ஆகுது? பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸிக்யூட் ஆகிற அவுட்புட் வந்து நான் செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஜாவா முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஜாவா சி போட்டு அந்த ஃபைல் நேம் கொடுப்பீங்க. இப்போ ஜாவா சி கொடுக்கக்கூடாது, வெறும் ஜாவா, அவ்வளவுதான். ஜாவான்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் task2.java. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ என்ன கேக்குது? என்டர் ஏஜ். என்னோட ஏஜ் என்ன? 21. அண்ட் தென் நம்ம என்டர் கொடுக்குறோம். இப்போ எனக்கு 21ன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரிண்ட் ஆயிருக்கா? இங்க நான் கொடுத்த இன்புட் எனக்கு வந்திருக்க அவுட்புட். இப்போ வந்து இது வந்து இன்னொரு மேஜிக் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்ட் calcன்னு கொடுத்துட்டேன் இஸ் ஈக்குவல் டு CALங்கிறது என்னோட வேரியபிள். நான் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2026ல இருக்குமா கரண்ட் இயர்? நான் 2026ன்னு கொடுத்துக்கிறேன். மைனஸ் ஆஃப் எனக்கு என்னோட ஏஜோட மைனஸ் ஆனும். ஸோ ஏஜோட நான் மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இதை தூக்கிட்டு வந்து இந்த கேல்கை இங்க கால் பண்ண போறேன். எனக்கு இப்ப பிரிண்ட் ஆக வேண்டியது எனக்கு இந்த கேல்குங்கிறதான். ஸோ கேல்குங்கிறத நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இங்க வந்துட்டு ஜஸ்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும்? கம்பைல் பண்ணணும். எரர் இருக்கான்னு செக் பண்ணணும். கம்பைல் ஆனாதான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் நமக்கு வந்து ஷோ ஆகும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சோ அதே அவுட்புட் தான் நமக்கு வரும். ஸோ ஜாவா கம்பைல் நம்ம பண்றோம். கம்பைல் பண்ண எனக்கு எரர் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மறுபடியும் வெறும் ஜாவா கொடுத்துட்டு task2ங்கிற ஃபைலை வந்து ரன் பண்றேன்.
இப்போ எனக்கு என்டர் த ஏஜ்னு காமிக்குது 21 என்னோட ஏஜ். என்னோட டேட் ஆஃப் பர்த் 2005. ஸோ 2005ங்கிறது கரெக்டா வந்துருச்சா? ஓகே. இப்போ இது வந்து எனக்கு அவுட்புட் வந்துட்டு எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு என்னன்னே தெரியல. ஆனா 2005ன்னு வருது. ஸோ அது என்னன்னு யூசருக்கு தெரியணும்ல. அதுக்கு இதிலே வந்துட்டு கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் நம்மளோட அவுட்புட் கன்கார்டினேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ டபுள் குவாட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள திஸ் இஸ் அ பர்த் இயர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் அ பர்த் பர்த் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ரன் ஆகாது, எரர் வரும். செக் பண்ணலாமா? இப்போ எனக்கு எரர் வருது. அன்எக்ஸ்பெக்டட் கோலன் போடலையா? கோலன் போட்டிருக்கேன். இது வந்து எரர் இல்ல. அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் ஓகே. இங்க வந்துட்டு என்னன்னா, இங்க வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிருக்கு கோலன். அப்போ இங்க என்ன வந்திருக்கு எரர்ல? இங்க வந்துட்டு ஏதோ ஒரு இந்த சிக்கு முன்னாடி நமக்கு எரர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன எரரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு நம்ம கமா போட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு சில லாங்குவேஜஸ்ல வந்து சப்போர்ட் ஆகும். ஏன் ஜாவாலயே வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த பிரிண்ட் எஃப்ங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்றது இல்லைன்னா நீங்க கமா போட்டுக்கலாம். ஸோ அது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஓகே, மறுபடியும் நான் கம்பைல் பண்றேன். எனக்கு இப்போ மறுபடியும் எரர் தான் வருது. ஓகே, இப்போ என்ன எரர் வருது? ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எரர் வருது. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட் நீங்க வந்து பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது கரெக்டா லாஜிக்கா இருக்கும். பட் நம்ம இங்க வந்து வேற யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அதுவுமே பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணோம்னா நம்ம பெர்சன்ட் சிம்பிள் போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ்ங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணணும். அந்த டபுள் குவாட்ஸ்க்கு வெளியே பிளஸ் அந்த ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம இங்க கால் பண்ணணும். ஸோ சிஐஎல்ங்கிறத இங்க கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் மறுபடியும் போயிட்டு ஜாவா வந்து கம்பைல் பண்றேன். இப்போ எனக்கு எரர் வரல. ஸோ மறுபடியும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஜாவா வந்து ரன் பண்றேன். இப்போ என்டர் யுவர் ஏஜ்னு கேக்குது. நான் 21 அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் யுவர் பர்த் இயர்னு சொல்லி எனக்கு 2005 சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஸோ இது வந்து எவ்வளவு ஃபன்னா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபன்னா வந்து கத்துக்கிறது தான் வந்துட்டு கோடிங். ஸோ இது வந்து ரொம்ப வந்து டஃப், ரொம்ப வந்துட்டு இரிட்டேட்டிங் ஆர் அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஜாலியா இருக்கும். லேர்ன் பண்ண ஆனா இருக்கும். பின்னாடி இருக்குங்கிற மாரி, பின்னாடி வைப்பானுங்க ஆப்புங்கிற மாரி பின்னாடி நெறைய இருக்கு. பட் அஸ் அ பேசிக்கா ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க எல்லா லாங்குவேஜஸையுமே வந்துட்டு இந்த ஜாவா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு தான் நான் எல்லா எரர்ஸையும் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எரர்ஸோட வந்து சொல்லிக் குடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பாய்லர் கோடுக்கு தனியா வீடியோ வேணுமாங்கிறத கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா பாய்லர் கோடிங் எப்படி ரன் ஆகுது, அந்த ஆர்குமெண்ட்னா என்ன, அந்த ஸ்ட்ரிங் ஏன் அந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள போடுறோம், அது எல்லாமே வந்துட்டு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்க சொன்னா செய்வான். அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா வீடியோ வரும். இல்லன்னா நான் அப்படியே வந்துட்டு நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு கான்டென்ட் வந்து நெறையாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இத்தன கான்டென்ட் இருக்கு. ஒரு பேஜ் ஃபுல்லா இருந்து நான் கான்டென்ட் தான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இத்தன கான்டென்ட் இருக்கும்போது நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கான்டென்ட் ஒண்ணும் கம்மியா இல்ல. ஸோ நீங்க குடுத்தீங்கன்னா கான்டென்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இந்த இந்த சேனல்ல வந்துட்டு இது வந்து ஒரு நியூ பிகினிங். டிஃபரெண்டா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்டர்வியூஸ் மாரிலாம் இந்த சேனல் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும் இந்த யூடியூப் சேனல்ல வந்து வீடியோஸ் கத்துக்கிறது. நீங்களா கத்துக்கிறதோட எ இது வந்து கொஞ்சம் இன்னும் வந்து ஈஸியா வந்து உங்கள பூஸ்ட் அப் பண்ணும். நீங்க ஸ்டாஃப் கிட்ட கத்துக்கிறத விட இது கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகே டாடா, பை பை.